ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டெய்லி தலை வாடுற சீப்பை வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். அதை ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இது பாருங்கள், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சீப்பு. நான் வந்து வாரம் க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம் அழுக்கு கம்மியாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும். நான் எனக்கு ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் காட்டுறேன். இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம் உங்களோட சீப் எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து ஒரு அடுக்கில் வந்து சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. இதில் வினிகர் இருக்கு இல்லையா, நம்ம க்ளீனிங்லாம் யூஸ் பண்ணுற ஒயிட் வினிகர், இதையும் வந்து நல்லா கொஞ்சம் நிறையவே நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கிருமி நாசினி இது. ஸோ நம்ம இந்த மாதிரி சீப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம சீப்பு வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகும். அதே மாதிரி ஆப்ப சோடா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வினிகரும் ஆப்ப சோடாவும் இல்லாத க்ளீனிங் ப்ரொசீஜரே கிடையாது. ஸோ ரெண்டும் சேர்த்தா ரொம்ப நல்லா அழுக்கு போகும். அந்த ரொம்ப கடினமாக இருக்கிற அழுக்கெல்லாம் கூட ரொம்ப சாஃப்டாக நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து இது மாதிரி போட்டு அதில் ஊற வச்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது இருக்கட்டும். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் விற்குது கடையில். இது வந்து சீப்புக்குன்னு விற்குது. பட் இது வெறும்னே க்ளீன் பண்ணால் கண்டிப்பாக சீப் க்ளீன் ஆகாது. இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு டிட்டர்ஜென்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி வினிகர் போட்டு ஊற போட்டுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். நம்ம ஜஸ்ட் ஒரு 3 வாட்டி இந்த மாதிரி தேய்ச்சாலே அழுக்கெல்லாம் வந்துடும், புதுசாகிடும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட சீப் எல்லாமே க்ளீன் ஆகிடும். இது பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா சீப்பும் க்ளீன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த வினிகர் பேக்கிங் சோடா போடுறதால அதுலேயே வந்து பாதி அழுக்கு கீழே வடியில் இறங்கிடும். மீதி இருக்கிற அழுக்கு இந்த மாதிரி இந்த சின்ன ப்ரஷ் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இந்த பெயிண்ட் சீப்பில் தான் நிறைய அழுக்கு, அதாவது ரொம்ப கடினமாக இருக்குது எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் கூட ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடில் பண்ணுறதுனால கிருமி எல்லாமே போய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம சீப் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வரும். அந்த மாதிரி இந்த ஸ்மெல்லும் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம க்ளீன் பண்ணிட்டோம், புதுசு மாதிரி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.